ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் ரொம்ப வித்தியாசமான ஒரு கேம்னா ட்ரெயின் த லேக்ன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எனக்கே தெரியல. இப்போ தான் நானே ஃபஸ்ட் டைம் விளையாடுறேன். ஃபஸ்ட் டைம் விளையாடே ரெக்கார்ட் பண்ணிட்டேன் எப்படி இருக்குன்னு பார்க்க. இந்த கேமோட பேரை வச்சு இந்த ஒரு லேக்கை நம்ம பக்கெட் வச்சு அள்ள போகிறோன்னு மட்டும் எனக்கு தெரியுது. மற்றதை நம்ம கேம்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, சர்வர் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ டெலிபோர்ட் ஆகணும். ஓகே, லோட் ஆகிடுச்சு. இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, சர்வர் லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ டெலிபோர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஏதோ கட்சி நோடிட்டுருக்கு. நம்ம லேக் கிட்ட உட்காந்துருக்கோம். ஓகே, ஃபோனு ஃபோன் தவறி கீழே விழுந்துருச்சு. பக்கெட் எடுக்கிறான். ஓ, ஃபோனை காப்பாற்றுறதுக்காக பக்கெட் வச்சு இந்த லேக்கே குடையணுமா? வாட்டரை லேக்லேருந்து எடுத்து ஊற்ற சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே டூ மச்சு. சத்தியமாக முடியாது. இதெல்லாம் சாத்தியமே இல்லை. கையில் இருக்க இந்த ஒரு உட்டன் பக்கெட்டை வச்சு நம்ம இந்த மொத்த லேக்கையும் அள்ள போகிறோம். லாஜிக்கே சுத்தமாக இல்லை. இது பாசிபிளாக இல்லை சுத்தமாக. அட்லீஸ்ட் ஒரு லாரியை கொண்டு வந்து எடுத்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி எவனா லேக் கிட்ட உட்காந்து ஃபோன் பார்ப்பான், அது கீழே விடுவானா எனக்கு தெரில. ஆனால் இதில் டுட்டோரியல் தான் ஓடிட்டுருக்கு. டுட்டோரியலில் முடிச்சாச்சு. இதில் என்ன பண்ணணுன்னா, இந்த பக்கெட் வச்சு தண்ணி அள்ளணுமா. தண்ணி அள்ளிட்டு ஏதோ பின்னாடி ஒரு மிஷின் இருக்கும், இருங்க அள்ளிட்டு காட்டுறேன். ஓகே, இப்போ 100% ஃபில் பண்ணியாச்சு. இதோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிஷின் இருக்குல்ல, இந்த மிஷின் ஃபஸ்ட்டு ஊற்றணும். ஊற்றினதுக்கப்புறம் இப்போ லோட் ஆகிட்டு இது நமக்கு கொஞ்சம் டோக்கன்ஸ் மாதிரி ஒன்று கொடுக்குது. இந்த ஒரு நம்ம கொடுக்கும். ஓகே, இது கொடுத்துருச்சு. இப்போ கொண்டு போய் நம்ம இது வச்சு நம்ம அப்கிரேட் பண்ணணும். இப்போ ஒரு டிவி மாதிரி நாங்கள் ஒன்று இருந்துச்சுல்ல, அதில் தான் அப்கிரேட் பண்ணணும். இது டுட்டோரியலில் சொல்லியிருந்தாங்க. டுட்டோரியல் சொல்லி நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அதான் அதை சொல்லலை. இப்போ நம்ம இங்கே உட்காந்து இதை அள்ள ஆரம்பிச்சிட்டோம். பாடிட்டே இருப்போம். இப்போ வந்து இங்கே அப்கிரேட்ஸ் இதாக தான் அப்கிரேட்ஸு இல்லை பக்கெட் தான் இப்போ அப்கிரேட் பண்ணலான்னு இருக்கோம். இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் எக்ஸ்ட்ரா நிறையா அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சுற்றி இங்கே பிளாங்காக இருக்குது பாருங்கள். இதை அப்கிரேட் பண்ணால் தான் பிளாங்காக இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட் நம்ம இதை அப்கிரேட் பண்ணி பார்ப்போம். ஓகே, பாருங்கள், சொன்ன மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ண பிளாங்காக இருக்காதுன்னு தெரியுது. அப்போ இந்த மாதிரி பிளாங்காக இல்லாமல் இருக்கிறது வரைக்கும் நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம திருப்பி நான் தண்ணி அள்ள ஆரம்பிச்சிட்டேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, நான் ரொம்ப தூரம் தோணுனதுக்கப்புறம் தான் பார்க்குறேன். இதோ இங்கே 2வது ஒரு செக் பாயிண்ட்டே புதுசாக இருக்குது. செக் பாயிண்ட் 2 இருக்குது. செக் பாயிண்ட் எத்தனை இருக்க போகுதுன்னு தெரில. ஆனால் கேம் ரொம்ப பெரிய கேம் மட்டும் தெரிஞ்சிச்சு. இங்கே வந்ததுக்கு ஒரு பேட்ச்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு லேக்கே இப்போ நம்ம பக்கெட்டு தள்ளிகிட்ருக்கோம். இதில் நான் நிறையா அப்கிரேட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆக்சுவலாக அந்த கேம் ரொம்பவே பெருசாக இருந்துச்சு. அதான் நான் செக் பாயிண்ட்ஸ் அதை மட்டும் காமிக்கலான்ட்டு மொத்தத்தையும் ஷார்ட் கட் பண்ணிட்டேன். அதாவது மொத்தத்தையும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். இதை தோன்றதெல்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோடனா நல்லாயிருக்கும். தனியாக என்ன மாதிரி வந்தீங்கன்னா சத்தியமாக போடிக்கும். ஓகே, இப்போ நம்ம 4th செக் பாயிண்ட் கிட்டே வந்துட்டோம். இப்போ இந்த அள்ளிடலாம். இதை சில விஷயத்தை நான் கட் பண்ணிட்டேன், சில விஷயத்தை காமிக்கலை. ஏன்னா அந்த கேம் வந்து நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஆனால் அந்த கேமில் வந்து நான் ஸ்டார்டிங்கில் அப்படியே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே, 4th செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஆனால் இதில் ஸ்டார்டிங்கில் ரெக்கார்ட் பண்ணேன், சில சீன்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம 4th இதான் இந்த பார்த்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதை காமிக்கலன்னு நினச்சேன். ஆனால் அது இந்த செக் பாயிண்ட்ஸ் நிறையவே இருக்கனால மொத்தத்தையும் காமிக்க முடியல. இப்போதைக்கு நம்ம இதில் இருக்க கடைசியாக அப்கிரேட் பண்ண போகிறோம். ஓகே, இதான் இதில் இருக்க கடைசி அப்கிரேட். இதில் நிறையா அப்கிரேட்ஸ் இருந்துச்சு. இந்த டோக்கன்ஸ் நான் எடுத்து இந்த லேக்கை விற்று மொத்த அப்கிரேட்டையும் முடிச்சிட்டேன். அதாவது இல்லை, இதுக்கு மேலே நான் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அந்த டிவியில் எதுவுமே இல்லை. நமக்கு எல்லா அப்கிரேட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம அப்கிரேட் பண்ணுறக்கே இது இல்லை. அந்தளவுக்கு நான் அப்கிரேட் பண்ணிவிட்டேன். இன்னும் நம்ம தோண்டிட்டு தான் இருக்கும். நம்ம ஃபோன் கிடைக்கல. நான் இந்த மாதிரி இதுக்கு தான் நான் ஃபோன் எங்கேயும் எடுத்துகிட்டே போக மாட்டேன். வீட்டில் உட்காந்து தான் பார்ப்பேன். வெளியே போனாலும் சேஃபாக உட்காந்து தான் பார்ப்பேன். இவ்வளோ கஷ்டப்பட்டதில்லை இது வரைக்கும். ஆனால் அந்த கேமில் எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. இப்போ தான் செக் பாயிண்ட் 5 வந்திருக்கும். இங்கே லாவாலாம் ஊற்றிக்கிட்டு இருக்குது பாருங்கள். நம்ம தோண்டி லேக்கு இங்கே வந்துட்டோம். ஆனால் இங்கே லாவா இருக்குது. இதுக்கு தண்ணி எவாப்ரேட் ஆகணும். ஆனால் லாஜிக் இல்லை. ஆனால் நம்ம பக்கெட் வச்சு இந்த லேக்கை அள்ளுறதே லாஜிக் இல்லை. இதை மட்டும் லாஜிக் சொல்ல முடியுமா? இருந்தாலும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. திருப்பி தோண ஆரம்பிச்சிடுவோம். நானும் தோண்டிக்கிட்டே இருக்கேன். ஆனால் நம்ம ஃபோன் மட்டும் கிடைக்கிற மாதிரியே தெரில. நான் அடுத்த செக் பாயிண்ட்டுக்கே வந்துட்டேன். இது எத்தனை செக் பாயிண்ட் தான் இருக்குதுன்னு தெரில. இதோட 6வது செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். 6வது செக் பாயிண்ட் வந்துட்டோம். இது ஏதோ ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு செக் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கும் ஒவ்வொரு பேட்ச் தராங்க. இதில் நமக்கு டைமண்ட்ஸும் கிடைக்குது. இதில் பக்கெட்ஸும் நிறையா பக்கெட்ஸ் இருக்குது. வெளியே பார்த்தேன் லாபியில் பிளாஸ்டிக் பக்கெட்டு, அப்புறம் ஏதோ ஏன்ஷியன்ட் பக்கெட் அதை இருந்துச்சு. அதுக்கு டைமண்ட்ஸ் வேணும். அந்த டைமண்ட்ஸே இப்போ தான் மட்டும் ஒரு 160 கிட்டே வந்திருக்கு. பேசிகிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட்டு
செக் பாயிண்ட் 7 வந்துட்டேன். இன்டூ த அபிஸ் இந்த செக் பாயிண்ட் பேர். இதில் இன்னும் எத்தனை செக் பாயிண்ட்டாக இருக்குதுன்னு தெரில. ஆனால் இவ்வளோ கஷ்டமாக ஒரு கேம் வச்சுருக்கவே கூடாது. ஓகே, இப்போ திருப்பி நான் தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். தோண்டலை, தண்ணி அள்ளிட்டுருக்கேன். அதாவது இதில் நம்ம லேக்கே அள்ளி லேக்கை விற்றுட்ருக்கோம், தண்ணியில் எல்லாத்தையும் விற்றுட்ருக்கோம். இப்படி ஒரு லேக் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் பண்ணிட்டுருக்கேன், எங்கே முடியவே மாட்டேங்குது. இந்த தண்ணியை காணோம். ஏதோ மின்னிட்டு இருக்குது. என்ன இந்த ஃபோனா? நம்ம ஃபோனு சேவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்போனா ஒரு வழியாக நம்ம ஃபோனை கண்டுபிடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட இந்த மொத்த லேக்கையும் தோண்டி விற்று இந்த ஃபோனை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு வழியாக நம்ம கஷ்டமெல்லாம் தீர்ந்து போச்சு. இந்த ஃபோனை இப்போ எடுத்துட்டோம்னா நம்ம கஷ்டப்பட்டெல்லாம் தீர்ந்துடும். இப்போ இந்த ஃபோனை எடுத்துடலாம். எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் இந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு. இந்த ஐஃபோனான்னு கூட தெரில. ஐஃபோன் கூட இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன்னு தெரில. ஒரிஜினல் லைஃப்பில் கேமில் கஷ்டப்பட்டிருக்கேன். இப்போ ஓகே, இப்போ கட்சின் ஓடிட்டுருக்கு. என்னென்னா நம்ம ஃபோனை எடுத்தாச்சு. ஃபோன் நல்லாயிருக்கான்னு பார்க்குறோம். அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்கிறோம். அதோட இந்த கேம் முடிஞ்சிச்சு. ஃபோன் எண்டிங். இப்போ வேறு எண்டிங் இருக்கா? கிட்டத்தட்ட இந்த கேமை நான் 53 minutes 36 seconds விளையாண்டுருக்கேன். நியர்லி 1 hour வந்துருச்சு. 1 மணி நேரமாக இந்த கேமுக்காக உட்காந்து கஷ்டப்பட்டிருக்கேன். நானும் பாதிலே இந்த கேமை கட் பண்ணிட்டு வீடியோ போடலாம்னு நினச்சேன். இருந்தாலும் இந்த கேமை முடிச்சிடலான்னு ஒரு மைண்டில் நான் 20 minutes நினச்சேன் கேமை கட் பண்ணிடலான்னு. 20 minutesலேருந்து இப்போ முடிச்சிடலாம், ஓகே இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த கேமே நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு 12 பேட்ச் கொடுத்துருக்காங்க இந்த கேமை விளையாண்டதுக்கு. ஆக்சுவலி அப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளையாண்டேன். ஃபஸ்ட் டைம்லேயே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். 12 பேட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு கிடைச்சாலே பெரிய பேட்ச் வந்து இருக்கிற எல்லா அப்கிரேட்ஸையும் பண்ணது தான். எல்லா அப்கிரேட்ஸ் பண்ணியும் ஒரு 5000 கிட்ட அந்த டோக்கன்ஸ் பேலன்ஸ் இருந்துச்சு. நம்ம விற்று அதை விற்காமல் இருந்திருக்கலாம். எதுக்கு நான் தண்ணியை விற்றேன்னா, அதை விற்றா தான் நம்மளால் அடுத்த பக்கெட்டை ஃபில் பண்ணவே முடியும். அதனால தான் விற்றதுக்கான காரணமே. இங்கே ஒரு ஏன்ஷியன் பக்கெட்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இந்த குரூப்பை ஜாயின் பண்ணிட்டு 10 பேட்சுக்கு மேலே வேணுமா? ஏற்கனவே நம்ம 12 பேட்ச் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த கேம் குரூப்பில் அதுக்குன்னு போய் ஜாயின் பண்ணிருக்க முடியாது. இந்த கேம் சும்மா ஃபன்னுக்கு விளையாடலாம். இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாண்டோம்னா வேணால் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு விளையாடலாம். ஆனால் அது மொத்த செக் பாயிண்ட்டும் முடிக்க முடியுமான்னு தெரில. இதை நான் சும்மா வீடியோ போடுறதுக்காக தான் மொத்தத்தையும் உட்காந்து முடிச்சிருக்கேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாட நல்லா தான் இருக்கும். 2-3 பேர் சேர்ந்து பண்ணால் வேணா நல்லா இருக்கலாம். சேர்ந்து இந்த லேக்கை விற்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். ஆனால் 2 பேர் சேர்ந்தாலும் 2 ஃபோன் கிடக்கும்னு நினைக்கிறேன். 2 பேருக்கும் கட்சின் தனித்தனியாக வரும். ஓகே, அதை பற்றி இப்போதைக்கு நான் சொல்லிவிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ இந்த வீடியோ பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ இவ்வளோ பார்த்தவங்க மறக்காம ஒரே கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு முடிஞ்ச ஒரு சின்ன சஜஷன் மட்டும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. மறக்காமல் நம்ம சேனல் டிஸ்கஸ் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். எல்லாம் பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.